ஹே கைஸ், எல்லாருக்குமே கிச்சனை அப்டேட்டடாக ட்ரெண்டிங்காக அழகாக வச்சுக்கணுன்னு ஆசை இருக்கும். ஆனால் எப்படி செய்கிறதுன்னு ஐடியாஸ் இல்லாமல் இருப்போம். அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஐக்கியா போய் அங்கே இருக்க எல்லா கிச்சனையும் என்னோடய கிச்சன் ரெஜினோவேட் பண்ணுறதுக்காக ஐடியாஸ் பார்த்தேன். அந்த வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐக்கியாவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம ஃபுல் வீடு அதில் இருக்க எல்லா ரூம்ஸும் எப்படி இருக்கும், அதை எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஐடியாஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த கிச்சனில் மேலே லைட் வைக்கிறதா இருக்கட்டும், ஃப்ளாஸ்காக இருக்கட்டும், சேர்ஸாக இருக்கட்டும், அது இல்லாமல் நாங்கள் வைக்கிற பிளேட்டாக இருக்கட்டும், பைப்பாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கிற அவன், ஃப்ரிட்ஜ், எல்லாத்த பற்றி ஒரு நமக்கு ஐடியா கிடைக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே டிஸ்பிளேக்காக மட்டும்தான். ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் டேக் தொங்குது இல்லையா, ஸோ அந்த சாப்பர் போர்டு உட்பட அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ ருப்பீஸ்னு எழுதியிருக்கும். நம்ம போய் அதை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இது ஃபஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோரில் போயிட்டு நம்ம இது எல்லா பொருளையுமே நம்ம எடுத்துக்கலாம். இங்கே நம்ம ஐடியாஸ் மட்டும் நல்லா கேதர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு கிச்சன் இருக்குது, இந்த இடத்த எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, இல்லை இந்த கார்னர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த இடத்த எப்படி இன்னும் பெட்டராக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறப்போ நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா. இங்கே பார்த்தா இந்த இடத்துல இந்த மாதிரி மெஷரிங் ஜார்ஸ் இதெல்லாம் வச்சுக்கலாம், இந்த கப்லாம் வச்சுக்கலாம், ஈவன் அந்த ஷெல்ஃப் இருக்கு இல்லையா அது கூட விற்பாங்க. ஸோ அந்த ஷெல்ஃபை நம்ம இதுக்கு அடியில் கொடுத்தோம்னா இதெல்லாம் வச்சு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அந்த கிளாத்ஸ், சின்ன சின்ன ஹேண்ட் கிளாத்ஸ், கிச்சனில் யூஸ் பண்ணுற டவல்ஸ், அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ராடு வச்சு நம்ம அவனுக்கு கீழே இருக்க ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு டீட்டெயில்டாக நம்ம கவனித்து பார்த்தோம்னா நிறைய டீட்டெயிலிங் இருக்கும் நமக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள் அண்ட் கிச்சன் டுகெதர் ஒன்றா இருக்குது. பட் ஆனால் அதை எஃபெக்டிவாக எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் இந்த இதில் கிடைக்கும். பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டோர் கூட இருக்கும், நம்ம அவுட்டோர் பக்கத்தில் இருக்கும் இல்லையா, அது அந்த மாதிரி எல்லாமே ரக்கு கொண்டு கீழே விரித்து போட்டிருக்காங்க. அது என்ன ரேட்டுன்னு நமக்கு அங்கே போட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு அந்த ரக் பிடிச்சிருந்ததுன்னா அந்த ரக்கையை போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் கீழே நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் நம்ம செல்ஃப் சர்வீஸ் தான். பட் இது ஃபுல்லாக நம்ம ஹேண்ட் வாஷ்லேருந்து வெசல்ஸ்லேருந்து எல்லாமே நமக்கு சைஸ் நமக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா. அப்போது நம்ம என்ன பண்ணலாம், இங்கேயே நம்ம அந்த சைஸ் எல்லாம் உள்ள கை போதா அந்த மாதிரிலாம் பார்ப்போம் இல்லையா, அதெல்லாம் நம்ம இங்கேயே நம்ம தொட்டு எடுத்து பார்த்துக்கலாம். பார்த்துட்டு கீழே போகிறப்போ நமக்கு அங்கே டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்கு டக்குன்னு எடுத்து போட்டுட்டு வந்துடலாம். இப்போ இதெல்லாம் டிஃபன் கேரியர். ஸோ இங்கேயே நான் திறந்து பார்த்தேன் அது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றதெல்லாம். ஸோ அது எனக்கு தேவைப்படல ஆப்வியஸ்லி. ஸோ இதெல்லாம் நம்ம கீழே போய் நம்ம எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஒன்றையும் மெட்டீரியல் குவாலிட்டி எப்படி இருக்குது, அந்த டெக்ஸ்சர் எப்படி இருக்குது, அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிக்கலாம். வெயிட்டாக இருக்கா வெசல்ஸ், இந்த குக்கர்லாம் வெயிட்டாக இருக்கா, அப்புறம் அந்த இடிக்கல் கூட இருந்தது, அதுவுமே கீழே இருந்தது. ஸோ அதெல்லாம் தூக்கி பார்த்துக்கலாம், இது இவ்வளோ வெயிட்டாக இருக்குது வேணுமான்னு. இது எதுக்கு காமிக்கிறேன்னா, இந்த ஹோல் செட்டப்பை இங்கே இருக்கவங்க சில பேர் அப்படியே அந்த ஹோல் செட்டப்பை கொண்டு எங்கள் வீட்டில் வச்சுருங்க எம்டி கிச்சன் அப்படின்னு காமிச்சாங்க, ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே அந்த கிச்சன் செட்டப்பை ரீக்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க நம்மளோட வீட்டுக்கு மெஷர் பண்ணிட்டு போயிட்டு. ஸோ நமக்கு அதுக்காகவும் இந்த ஐக்கியாவில் நம்ம புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணால் நமக்கு அந்த ஃபுல் செட்டப்பு அதே ஸ்டைலில் இங்கே ஒரு அவன் வச்சு, சில இடத்துலலாம் இன்டீரியரில் கபோர்ட் இருக்கும், ஓப்பன் பண்ணால் ஃப்ரிட்ஜ் இருக்கும் இல்லையா, அந்த ஹோல் செட்டப் ஃப்ரிட்ஜு இன்க்ளூடிங் ஐக்கியாலேயே நமக்கு கொண்டு கொடுத்துருவாங்க. இதனால் நமக்கு இந்த பர்டிகுலர் கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீமியம் லுக் இருக்கும். இதெல்லாம் கான்டெம்ப்ரரி ஸ்டைலில் இருக்கும். இதுலேயே நம்ம நல்லா ஃபீல் பண்ண முடியும், ஒவ்வொரு வேரியேஷன் நல்லா நமக்கு தெரியும். இந்த மெட்டீரியல் குவாலிட்டி ஆகட்டும், இந்த டிசைன்ஸ் ஆகட்டும், அதுலேயுமே நமக்கு ப்ரீமியம் ஒரு லுக் இருக்கிற ஒன்று இருக்கும். ஒரு நார்மல் மாடுலர் கிச்சன் அந்த மாதிரி ஒரு லுக் இருக்கும். அந்த மாதிரி மிக்ஸ்டு வெரைட்டிஸ் ஆஃப் எக்ஸ்போஷர் நமக்கு கிடைக்கும். இந்த கார்னர்ஸ்லலாம் பார்த்தோம்னா நமக்கு சிலப்போ என்ன வைக்கிறதுனே தெரியாது. பட் ஆனால் அதை ஏதாவது பண்ணணும்னு மட்டும் ஐடியா இருக்கும். அப்போது இதை நம்ம பார்த்து இதே மாதிரி கூட நம்ம வாங்கி இதை ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை இதில் எனக்கு இந்த கப் மட்டும் பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் நம்ம அந்த கப்பை மட்டும் கீழே போய் எடுத்துக்கலாம்.
அந்த மாதிரிக்கு இந்த எல்லா ஐடியாஸையும் கலெக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு என்ன ஐடியாஸ் இதில் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக லுக்கு இன்சைடுன்னு இதை மாதிரி எழுதி ஒட்டியிருப்பாங்க. அந்த கபோர்டை மட்டும் நம்ம உள்ளே திறந்து பார்த்தோம்னா நமக்கு உள்ளக்கையும் உள்ள அந்த ஷெல்ஃப்லாம் கொடுத்து நமக்கு ஐடியாஸை இன்னும் கிளாரிஃபைடாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸ் இதெல்லாம் கூட நம்ம சைஸ் இதிலேருந்து எடுத்து நம்ம கபோர்டு உள்ளே போகுமா அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை வந்து நீங்கள் முடிஞ்ச வரைய ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சின்ன சின்ன டீட்டெயிலிங்கும் கிளியராக இருக்கும். நமக்கு வேக்கம் கிளீனர், க்ளீனிங் திங்ஸு, ப்ரூம் இதெல்லாம் நம்ம வந்து டேமேஜ் ஆகாமல் ஏதாவது ஒரு இடத்துல வைக்கணும்னு நினப்போம். எங்கேன்னே தெரியாது. அப்புறம் எங்கேயாவது மேனேஜ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக இந்த கபோர்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஐடியா. நிறைய ஷாப்ஸ்க்கு நம்ம போயிருப்போம். அங்கே சில திங்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இது எதுக்காக இருக்கும் அப்படின்ட்டும் அது பேர் என்னன்னே நமக்கு தெரியாமையும் வந்திருப்போம். பட் நமக்கு இந்த ஸ்டோருக்கு வர்றதுனால ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத கிளியராக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பேர் என்ன அப்படிங்கிறதையுமே நம்ம யார்கிட்டையும் கேட்டு கூச்சப்படாமல் அதெல்லாம் நம்மளே எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓவராலாக இந்த கிச்சனோட இன்டீரியர் டிசைன்ஸ்க்கு தேவைப்படுற சிங்க்கு, ப்ளம்பிங் சிஸ்டம், அந்த கபோர்டோட டிசைன்ஸு, அவனோட டிசைன்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல இங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது ரொம்ப எனக்கு என்கரேஜிங்காக இருக்குது அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்காக. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.